சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல், வெளியான செயற்கைக்கோள் புகைப்படம், டிமோனாவில் உள்ள இஸ்ரேலின் அணு உலையை தாக்க ஈரான் திட்டம், ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினரின் எச்சரிக்கை, அமெரிக்காவை பழி தீர்க்க ஹைபர் ஏவுகணையால் முதல் முறையாக இஸ்ரேலை தாக்கிய ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் வழங்க தயார் ரஷ்யா அதிரடி, புதினை சந்திக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர், போரில் களமிறங்குமா ரஷ்யா, ஹார்மோஸ் நீரிணையை மூட தீர்மானம், உலக எண்ணெய் சந்தையை அதிர வைக்கும் ஈரானில் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது, ட்ரம்ப் கேள்வி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஈரானில் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் சேதங்கள் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரானில் உள்ள 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை தெஹ்ரானிடமிருந்து நிரந்தர விளைவுகள் குறித்த கடுமையான எச்சரிக்கையை பெற்றது. இந்த துல்லியமான தாக்குதல்களில் ஹோம் நகருக்கு அருகிலுள்ள ஒரு மலைக்கு அடியில் ஆழமாக அமைந்துள்ள நன்கு பாதுகாக்கப்பட்ட போர்டோ செறிவூட்டு மாலை மீது பதுங்குகுழி தகர்க்கும் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. போர்டோவை தவிர நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய இடங்களில் உள்ள தளங்களும் குறிவைக்கப்பட்டன. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பிறகு போர்டோவில் ஏற்பட்ட மேற்பரப்பு சேதங்களை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்த தொடங்கியிருக்கின்றன. இவ்வாறு இந்த இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் அதிகரித்திருப்பதால் இஸ்ரேலிய நகரமான டிமோனாவில் உள்ள சிமோன் பெரஸ் நெகேவ் அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்க ஈரான் பரிசீலித்து வருவதாக ஈரானிய உயரதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கத்தாரின் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. மோதல் புதிய நிலைக்கு அதிகரித்தால் டிமோனாவில் உள்ள அணு உலை எங்கள் சட்டபூர்வமான இலக்காக மாறக்கூடும் என்று அந்த வட்டாரம் தொலைக்காட்சி சேனலுக்கு தெரிவித்துள்ளது. ஈரானிய தாக்குதல்கள் கடுமையான சேதத்தை ஏற்படுத்துகின்றன என்ற உண்மையை இஸ்ரேலிய தரப்பு மறைத்து வருவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் இருப்பு பற்றிய துல்லியமான தகவல்களை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கொண்டிருக்கிறது என்றும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளின் இருப்பை குறைக்கும் வகையில் ஈரானின் ஆயுதப்படைகள் தங்கள் தாக்குதல்களை திட்டமிட்டிருக்கின்றன என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். இவ்வாறு ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் ஈரான் தன்னுடைய மிகப்பெரிய ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறது. தாக்குதலில் ஹொரம்செகர் 4 ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக கூறி ஈரானிய அரசு தொலைக்காட்சி அதன் கோப்பு காட்சிகளை ஒளிபரப்பி இருக்கிறது. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பிறகு குறைந்தது 40 ஏவுகணைகள் ஏவியதாக கூறப்படுகிறது. அவற்றில் ஹொரம்செகர் 4 ஏவுகணைகளும் அடங்கும் என்று ஈரானிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணையானது 2000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடியது என்றும் 1500 கிலோ அளவுக்கு வெடிபொருட்களை கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 1980களில் ஈரான் போரின் போது கடும் சண்டை நடந்த ஈரானின் ஹொராம்சகர் நகரத்தின் நினைவாக இந்த ஏவுகணைக்கு பெயரிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஏவுகணையானது ஹைபார் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தற்போது சவுதியில் உள்ள ஒரு யூத கோட்டையின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த யூத கோட்டை 7ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கின்ற நிலையில் ஈரானுக்கு பல நாடுகள் அணு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றன என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமித்ரி மெட்வடேவ் இந்த தகவலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்க தயாராக இருக்கின்றன. அணுசக்தி பொருட்களை செறிவூட்டுகிறோம் என்று நாம் இப்போது வெளிப்படையாக சொல்ல முடியும். எதிர்காலத்தில் அணு ஆயுத உற்பத்தி தொடரும் என்று கூறியிருக்கிறார். உலகில் அதிக அளவில் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பது ரஷ்யா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் மீது நேரடி தாக்குதல் நடத்தியிருக்கின்ற நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய ஜனாதிபதி புடினை சந்திக்க இருக்கிறார். ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள ரஷ்யா இந்த தாக்குதல்களை பொறுப்பற்றது என்றும் சர்வதேச சட்டத்தை மொத்தமாக மீறியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை மேலும் குறைமதிப்பிற்குட்படுத்தும் அபாயகரமான மோதல் தொடங்கியிருக்கிறது என்பது தெளிவாகியுள்ளது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்து தீவிர ஆலோசனை நடத்த உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருந்தார். மேலும் புடினுக்கு நெருக்கமான கடும் போக்காளர்கள் அமெரிக்காவின் தலையீட்டிற்கு பின்னர் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே ரஷ்யா மத்திய கிழக்கில் உள்ள அதன் ஆதரவு சக்தியான சிரியாவை இழந்திருக்கின்ற நிலையில் ஈரான் பலவீனமடைவது தனது செல்வாக்கை மட்டுப்படுத்தும் என ரஷ்யா கருதும். இந்த சூழலில் புதினுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது.
இவற்றுக்கிடையேதான் உலக எண்ணெய் சந்தையை அதிர வைக்கும் வகையில் ஹார்மோஸ் நீரிணையை மூட ஈரான் தீர்மானித்திருக்கிறது. ஈரான் நாடாளுமன்றம் உலகத்தின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்மோஸ் நீரிணையை மூட அனுமதி அளித்துள்ளதால் மத்திய கிழக்கின் நிலவரம் மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த தீர்மானம் அமெரிக்கா ஈரானின் போர்டோவ், இஸ்பஹான் மற்றும் நடான்ஸ் ஆகிய அணு நிலையங்களை தாக்கிய பின்னர் வந்திருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கின்ற பதட்டம் இப்போது உலக எண்ணெய் சந்தையையும் தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே உள்ள ஒரு கப்பல் வழித்தடம். இது பாரசீக வளைகுடாவையும் அரபிக்கடலையும் இணைக்கிறது. இந்த நீரிணையின் குறுகிய இடத்தில் உள்ள அகலம் 33 கிலோமீட்டர் மட்டுமே. அதில் போக்குவரத்துக்கு ஒரு திசையில் 3 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறது. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் போன்ற பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இந்த வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறார்கள். இத்துடன் உலகின் முக்கிய LNG ஏற்றுமதி நாடான கத்தார் முழுமையாக இந்த நீரிணையையே சார்ந்திருக்கிறது. நாளொன்றுக்கு 17.8 முதல் 20.8 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உற்பத்திகள் இந்த வழியாகத்தான் பயணம் செய்கின்றன. எனவே அந்த நீரிணை மூடப்பட்டால் உலக எண்ணெய் விலைகள் கூடிய வேகத்தில் உயரக்கூடும். ஈரான் இந்த நீரிணையின் வடபகுதியையொட்டியுள்ளதால் எப்போதும் இதனை அரசியல் அழுத்த கருவியாக பயன்படுத்தி இருக்கிறது. கடந்த காலங்களிலும் பல முறை ஹார்மோஸை மூடப்போவதாக மிரட்டியிருந்தாலும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இந்தியா ஹார்மோஸ் வழியாக நாளொன்றுக்கு 2 மில்லியன் எண்ணெய் பீப்பாய்களை இறக்குமதி செய்கிறது. ஆனால் ரஷ்யா, அமெரிக்கா, பிரேசில் போன்ற மாற்று நாடுகள் மூலம் இந்தியா தன்னுடைய ஆதாரங்களை விரிவுபடுத்திவிட்டதால் இந்தியாவிற்கு உடனடி பாதிப்பு குறைவாக இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. இறுதியாக ஈரான் உடனடியாக அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும், போரை நிறுத்த சம்மதிக்க வேண்டும், இல்லையென்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும். இந்த எச்சரிக்கையை ஏற்று உடனடியாக அமைதி பாதைக்கு திரும்புங்கள், இல்லையென்றால் எதிர்காலத்திலும் தாக்குதல்கள் தொடரும் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் ஈரான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளித்து வருகிறது. எனவே அந்த நாடு அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம். 40 ஆண்டுகளாக அமெரிக்காவை அழிப்போம், இஸ்ரேலை அழிப்போம் என்று ஈரான் கூறி வருகிறது. அவர்கள் நம் மக்களை கொன்று வருகிறார்கள், அதற்கெல்லாம் முடிவு கட்டும் காலம் வந்துவிட்டது என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்நிலையில் ஈரானில் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று டொனால்டு ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மிகப்பெரியது என்று கூறப்படுகிறது. தாக்குதல்கள் கடினமானதாகவும் துல்லியமானதாகவும் இருந்தன. நமது ராணுவத்தால் சிறந்த திறமை காட்டப்பட்டது, நன்றி என்று தெரிவித்தார். மேலும் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானதல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.